கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்துன்னை நோக்கும் சுழலை பெரிதுடை துச்சோதனனை அழல விழித்தானே அச்சோகச்சோ ஆழியங்கையனே அச்சோகச்சோ. கடல் மன்னர், மன்னர்கள்லாம் காலிலே ஒரு வீரக்கடல் அப்படிங்கிற சலங்க கட்டின்னு இருப்பா. அவள் போர் முனைகள்ல யுத்தம் செய்யும் பொழுது அந்த காலை டங்கனு கீழே வைப்பா. காலில் கட்டின்றிருக்கிற அந்த வீர கண்டை கலீர்னு சப்தம் கேட்கும். அந்த போர்ல உற்சாகம் உண்டாவதற்காக அந்த கடல் உடையவர்களாக கூடிய மன்னர்கள். கடல் மன்னர் சூழ, கண்ணன் தூது வரப்போறான் என்கின்றதுனாலே அவரவர்களுக்கு வேண்டிய மன்னர்களை வரவழைச்சிருக்கிறார்கள். அந்த சபையில ஏராளமான மன்னர்கள், எல்லாமே அல்பாயுசு. அவ்வளவு பேர்களும் துரியோதனன் கட்சி எல்லாம் உட்கார்ந்துருக்கு. கதிர் போல் விளங்கி சொல்லி வேற வச்சிருக்கிறான். கண்ணன் வந்தா யாரும் எழுந்து கொள்ளாதீர்கள், கண்ணனையே முறைச்சு பார்க்காதீர்கள், கண்ணனை வணங்காதீர்கள், வருகன் கூட சொல்லாதீர்கள். எல்லாம் துரியோதனன் சொல்லி வச்சிருக்க. வெறப்பா உட்கார்ந்துருக்கணும், கண்ணனை மதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறான். அவர்களும் அப்படியேதான் உட்கார்ந்துருக்கிறார்கள். சுபாவத்திலேயே ஒருத்தர் பார்த்தாலே அப்படிதான் உட்கார்ந்துருப்பார்கள். சொல்லியும் கொடுத்துறவே அப்படியே உட்கார்ந்துருக்கிறார்கள். அவர்கள் மன்னர் சூழ அவர்களுடைய மத்தியில கண்ணன் வந்தானோ இல்லையோ, அந்த சபையில கண்ணன் வந்தானோ இல்லையோ, எழலுற்று மீண்டே இருந்துன்னை நோக்கும். குபீர்னு தன்னறியாம எழுந்துட்டா. எல்லாரும் கண்ணன் வந்ததுமே எழுந்துட்டார்கள். எழலுற்று சபாவம், கண்ணன் வந்தா அவட உட்காந்துருக்க முடியுமா? அந்தண்ட இந்தண்டவனா ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். வந்து எழுந்து நுட்டாள். அப்புறம் துரியோதனனை பார்த்தார்கள். அவன் அப்படி கையை காட்டுறான், உட்கார் உட்கார் அப்படிங்கிறான். இவனுக்கும் பதில் சொல்ல முடியல, அவனுக்கும் பதில் சொல்ல முடியல என்று மறுபடியும் உட்கார்ந்துண்டாளாம் அவர்கள். எழலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும். இதெல்லாம் பாரதத்திலேயே சொல்லியிருக்கார். அதான் ஆழ்வார் சொல்றார். உன்னை நோக்கும் சுழலை பெரிதுடைத்து உடை துச்சோதனனை. சுழலைனா சூழ்ச்சி. சூழ்ச்சி பெரியது. என்ன சூழ்ச்சி அப்படின்னா, அவன் எந்த ஆசனத்துல கண்ணனை உட்கார வைக்கிறானோ அதுக்கு கீழே ஒரு பெரிய சுரங்கம் வச்சிருக்கான். அந்த சுரங்கத்துல 100 சிப்பாய்களை வச்சிருக்கிறான். இவன் போய் அந்த கண்ணன் அந்த ஆசனத்துல ஜல்னு உட்கார்ந்துட்டானோ இல்லையோ, அது நொடிச்சு அந்த சுரங்கத்துல இறங்கிவிடும் ஆசனம். அந்த 100 சிப்பாய்களும் கண்ணனை பிடிச்சு விடுவார்கள், கைது பண்ணி விடுவார்கள். அப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணினா அவன் வச்சிருக்கிறான். சுழலை பெரிதுடை துச்சோதனனை. அப்படி என்ன பிடிக்கிறதுக்கு இதுவா வழி, என்ன கட்டுறதுக்கு இதுவா வழி. ஏன்னா என்ன பிடிக்கிறதுக்கு 100 போலீஸ், என்ன 1000 போலீஸ் வச்சாலும் பிடிக்க முடியாது. ஆனா எங்க அம்மா யசோதை என்ன பிடிச்சு உரல்ல கட்டி விட்டா. பற்றுடைய அடியவர்க்கு எளியவன் என்கின்ற ஒரு பற்று பக்தி அப்படிங்கிறதல்லவோ என்ன பிடிக்கிறதுக்கு வழி. என்ன பிடிக்கிறதுக்கு உன்னுடைய வீரமாகுமோ என்று நினைத்து அழலே விழித்தானே. அழல்னா நெருப்பு. நெருப்பு போல ஒரு பார்வை பார்த்தானாம் அந்த துரியோதனன். அப்பவே பிடிச்சுன்னு பொசுங்கி போயிருக்கணும். அப்படி பார்த்தானா. அழலே விழித்தானே அச்சோகச்சோ ஆழியங்கையனே அச்சோகச்சோ. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.